இதான் வாங்கம்மா. வாம்மா. என்னங்க அப்பா என்னங்க என்னங்க மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பதட்டப்படாதீங்க. சார் இவங்க தான் சோமசுந்தரத்தோட ஃபேமிலி. ஓ டாக்டர் இவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படும்படியா ஒண்ணும் இல்லம்மா. அவரோட ஹார்ட் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. பேச முடியலன்னு சொன்னாங்களே டாக்டர். ஆமாம்மா, எதையோ பார்த்து ஸ்தம்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி தான். பட் அவர் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆமா, நீங்க? நான் அவரோட டாக்டர். இவங்க ஹஸ்பண்டும் டாக்டர் தான், சைக்காட்ரிஸ்டா இருக்கார். ஓ அப்படியா? டாக்டர் இவருக்கு எப்படி மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா. ஷூர், அதுக்கு தானே இவங்களை வர சொன்னேன். மேடம், இங்க ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. நீங்க சென்னைக்கு கூட்டிட்டு போறது பெட்டர். அதுவும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் ஒரு சைக்காட்ரிஸ்ட் தானே. ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல டாக்டர், வெளியூர் போயிருக்காரு. பரவாயில்ல, இவரை சென்னைக்கு அழைச்சிட்டு போய் ஒரு நல்ல நியூராலஜிஸ்ட காட்டுங்க. டாக்டர் இப்ப இவர் இருக்கிற நிலைமையில சென்னைக்கு கூட்டின்னு போறதுனால பிரச்சனை எதுவும் இல்லையே. பிரச்சனை எதுவும் இல்ல, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் ஹெல்த் வைஸா ரொம்ப நார்மலா தான் இருக்காரு. அப்புறம் ஏன் டாக்டர் இப்படி இருக்காரு? ஏதோ ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எங்க வில்லேஜ்ல ஒரு பொம்பளைக்கும் இதே மாதிரி ஆயிருக்கு. நல்ல மழையில 10 அடி தூரத்துல ஒரு ஆள் மேல விழுந்த இடிய பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு இதே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. டாக்டர் அப்ப சீக்கிரம் கியூர் ஆயிடுவார்ல டாக்டர்? நிச்சயமாமா, தைரியமா இருங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட போய் பாருங்க. அம்மா நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஒரு வேனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சார், வேன் கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் உங்களுக்கு டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்றேன். நீங்க என் கூட வாங்க. சரி டாக்டர், நீங்க இங்கே இருங்க. சார் சாரி, எங்களால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னம்மா பேசுறீங்க? மனுஷனுக்கு மனுஷன் இதை கூட செய்யலன்னா அப்புறம் எப்படி? நீங்க இங்கே இருங்கம்மா, நான் இதோ வந்துடுறேன். என்னடா அடுப்படியில இருந்து வர? அங்க பார், பந்தக்கார ஏதோ கத்திட்டு இருக்கான், போய் என்னன்னு பாரு போ. யோ, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, கத்திட்டு இருக்கா? இரியா வர. இவனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அம்மா தங்கமணி, எல்லாருக்கும் காபி தண்ணி கொண்டாந்து கொடு. நமஸ்காரம் அத்தா. அப்புறம் அத்தா, நீங்க ஆசைப்பட்டபடியே பேரம்பேத்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டீங்க. இனிமே என்ன, எல்லாம் சந்தோஷம் தானே? நான் என்னப்பா பண்ணுனேன், எல்லாம் அந்த மாரியாத்தா தான் நல்லபடியா நடத்தி வச்சேன். மனசு நிறைஞ்சு இருக்கு. இதை விட இந்த கிழவிக்கு வேற என்ன வேணும்? அதுங்க ரெண்டு சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு நான் போய் சேர்ந்துட்டேன்னா அது போதும். ஐயா, என்ன காபில சர்க்கரை கலப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா என்ன சர்க்கரையில காபியை கலந்துட்டாங்க? சந்தோஷத்துல சர்க்கரையை கொட்டிட்டாங்க போல இருக்கு. அங்க எப்படி மாமா? கூப்பிடுறேன் மாமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா. இன்னைக்கு போகணுமாமா? சிவா வந்த அப்புறம் போலாம்ல? இல்ல மாமா, இது ரொம்ப வருஷத்து வேண்டுதல். மாமா கட்டின தாலி கழுத்துல ஏறின மறு நிமிஷமே கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்தேன். தள்ளி போடுறது சங்கடமா இருக்கு, அதான். ஆமா மாப்ள, அவ ஆசைப்பட்டபடியே போயிட்டு வரட்டும். சிவா ஊர்ல இருந்து வந்ததும் இன்னொரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரட்டுமே. ஆமாங்க ஐயா, அனுப்பி வைங்க ஐயா. சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வரேன். வரப்பா, வரல. பாத்து பத்திரம் பத்திரம். பாட்டி போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வாங்க. ஆமா ஐயா, எல்லாரும் இங்க இருக்கிறோம், சொக்கலிங்க ஐயா மட்டும் காணோம். அண்ணா கிருஷ்ணவேணி அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனையா, அதான் தீர்ப்பு சொல்ல போயிருக்காரு. அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதான் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாருல, அண்ணனை கொண்டுனா தங்கச்சி கிட்ட சொல்லுவாரு, தங்கச்சி கொண்டுனா அண்ணன் கிட்ட சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு நரசிம்மா, பாசமலர்ல சிவாஜி சாவித்திரிக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சியோட பாசத்தை இந்த வீட்ல தான் நேரடியா பார்க்கலாம். சும்மா இருக்க மாட்டீங்க. சொன்னீங்கய்யா, அது என்னங்க, உண்மைதான். ஏன்னா எங்க ரெண்டு பேரை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. உண்மைதானே சொன்னேன். பேசிக்கிட்டு இருப்பாரு. உண்மைதானே சொன்னேன்.
என்ன பெருசு சவிக்குமா? சவிக்கம் தான். என்ன பட்ட பகல்ல சொட்டர் மாட்டி உட்காந்துருக்க? வயசாயிருச்சுல. உனக்கா சொட்டருக்கா? எனக்கு தான். ஹலோ ஹலோ சிவா, நான் வேலு பேசுறேன். சொல்லு வேலு. எங்க இருக்கு நீ? ஊருக்கு போக டைம் ஆகல? உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். எங்க இருக்க நீ? நம்ம ரூம் பக்கத்துல டீ கடை இருக்குல்ல, அங்க இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். சரி, அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வா. சரி வேலு. அதுக்குள்ள கட் பண்ணிட்டான். மாஸ்டர் ஒரு டீ. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை இருந்தது. ஊருக்கு போனோம், பஸ்ஸுக்கு டைம் ஆகல. டைம் இருக்கு, போயிடலாம். வா போலாம். ஓ வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுறேன். உன் மொபைல்ல இருந்து பண்ணுடா. சார்ஜ் இல்ல, ஃபோன் பண்ணிடுறேன். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்க தம்பி. ஹலோ பாட்டி, நான் சிவா பேசுறேன் பாட்டி. நான் வந்த வேலை முடிஞ்சது, ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்துருப்பா. வந்துடுறேன் பாட்டி. நீங்க போனை மீனா கிட்ட கொடுங்க. அவ இப்பதான் கோயிலுக்கு போனா, கூட மஞ்சுவும் போயிருக்கா. அவ கையில தான் ஒரு போனை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாளே, அதுக்கு போட்டு பேசு. ஒரு நிமிஷம் ஏடா, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியடா. இன்னைக்குதான் உன் கல்யாணம் நடந்திருக்கு, அதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குப்பா, வந்துடுறேன். சாந்தி முகூர்த்தம் வேற வச்சிருக்கோம், அங்கேயே இருந்துகிட்டு இதோ வரேன்னு சொல்றேனே. கவலைப்படாதீங்கப்பா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எப்ப வரையோ எப்படி வரையோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்படி பேசுறேன் சிவா? சிவா சீக்கிரமா கிளம்பி வாப்பா. என்னப்பா இது, இவ்ளோ நாள் மீனா உனக்காக காத்துட்டு இருந்த பத்தாதா? சாந்தி முகூர்த்தத்துக்கு வேற காத்துட்டு இருக்கணுமா? நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. உடனே கிளம்பி வா. அம்மா கோச்சுக்காதம்மா, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், சீக்கிரமே வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம் வா. என்ன சொல்றான்? உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் வரமாட்டான். எனக்கு தெரியும். ஹலோ மஞ்சு, நான் சிவா பேசுறேன். ஹலோ மாப்பிள்ள சார், உங்க பொண்டாட்டி என் பக்கத்துல தான் நிக்கிறா, இருங்க கொடுக்கறேன். ஹலோ மாமா, நான் மீனா பேசுறேன். ஏ மீனா, என் மேல கோவமா? இல்ல மாமா. பொய் சொல்லாத, கோவம் தானே? நிஜமா சொல்றேன், இல்ல. இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? ஊவா, அப்படி எந்த விசேஷமும் இல்லையே. என்ன விசேஷம்னு வாய் திறந்து சொல்லு. மஞ்சு. மஞ்சு இருந்தா என்ன? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு பட்டன் சொல்ல வேண்டியதானே? சரி மாமா, ஊருக்கு எப்போ வருவீங்க? டோன்ட் வரி, இந்த சிவா கரெக்டான டயத்துக்கு அங்க வந்துருவேன். சரி, இப்ப எங்க இருக்கீங்க மாமா? சென்னையில தான் இருக்கேன். சென்னையிலயா? அங்க இருந்து ராத்திரிக்குள்ள வந்துட முடியுமா மாமா? நீ அதிர்ச்சி ஆகுற மாதிரி நான் அங்க வந்து சேர்றேன் பார். சீக்கிரம் வந்துருங்க மாமா. ஓகே பாய். சரி மாமா. ஏண்டி இப்படி வழிற? சரி வா. இந்தாங்க சார். வா வேலு. மதுர காளி குங்குமங்க
சின்னவங்க அக்க ஆடும் மனையும் முன்னவங்க அக்க சீரும் செனத்தி சின்னவங்க அக்க காடு கழனி ஈசனாரு காக்க வேணுமே நம்ம ஊரை காக்கும் ஐயனாரு வாழ்த்த வேணுமே ஊரை காக்கும் ஐயனாரு வாழ்த்த வேணுமே மங்கள தேவி மஞ்சளகாக்க மதுர காளி குங்குமங்காக்க மேளம் கொட்டும் காட்சி பார்க்க தாலி கட்ட கழுத்து வேர்க்க மேளம் கொட்டும் காட்சி பார்க்க தாலி கட்ட கழுத்து வேர்க்க பாலிடத்து நடையடக்க ஆசை கொதிக்குதே இவ பருவ மனசு வெக்கா வந்து புடுங்கி தின்னுதே கொலுசும் வளையல் குலுங்கி உடைய குங்கும கொஞ்சம் களைஞ்சு வழிய கொலுசும் வளையல் குலுங்கி உடைய குங்கும கொஞ்சம் களைஞ்சு வழிய சேவ கோழி கூவ மறந்து தூங்க வேணுமே அந்த சூரியனோ திசைய தொலைச்சு தேட வேணுமே சூரியனோ திசைய மறந்து தேட வேணுமே தந்தானே நானே தந்தானே நானே தானே தன்னே நன்னே தானே தானே தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே சின்னமணி நீ எனக்கு சின்னமணி நீ எனக்கு இந்தாங்கப்பா பிரசாதம். என்னம்மா நீ மட்டும் தான் வர, உன் தோழிகள்லாம் எங்க? அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்கப்பா. சரி. என்னடா என்னாச்சு? கேபிள் கட் ஆயிடுச்சுடா. சீக்கிரம் பாடுறா.
ஆமா மஞ்சு, டைம் என்னாச்சு? அதெல்லாம் வருவாங்க, மணி 8 தான் ஆகுது. நான் அதுக்காக கேட்கல, சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா? ஏன் காசு கொடுத்து கேட்க வேண்டியதானே? ஆமா, அவளுக்குன்னு பண்ணேன். இது போட்டுக்கிறியா? இந்தம்மா, இந்த நெக்லஸ் அவளுக்கு போடு. இந்தா மஞ்சு, அவளுக்கு இந்த பூவை வச்சு விடு. மணி என்னாச்சு? 8வது அத்தை. ஐயரு 9ல இருந்து 9:30க்குள்ளதான் நல்ல நேரம்னு குறிச்சு கொடுத்திருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த சிவாவை இன்னும் காணுமே. அவர் வந்துருவார் அத்தை. அவன் இன்னைக்கு சென்னைக்கு போனதே எனக்கு பிடிக்கல. காரணம் இல்லாம அவர் போயிருக்க மாட்டார் அத்தை. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல மாமா இங்க வராரா இல்லையான்னு பாருங்க. அதை எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்ற? ஏன்னா அது அவளோட மாமா, அதான் கரெக்டா சொல்றா. பாத்தீங்களா, இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப விவரமா இருக்காங்க. அதான். சரி மீனா, இந்த நெக்லஸ் போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன். ஏய், அந்த நெக்லஸ் போடாத, சொன்னா கேளு. ஏன், நல்லதானே இருக்கு. அடி மக்கு, அத போட்டுக்கிட்டா. சீ, போடி. என்னடி சொன்னா? சொல்ல மாட்டேன். என்னடி சொன்னா? உத வாங்குவேன். ஏய், என்ன சொன்னா? ஏய், சொல்லாத. நீ சொல்ல. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்லுனா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடி வாங்குவேன். என்ன வெக்கமா? அடேங்கப்பா, எத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு என்ன புதுசா வெக்கம் வந்துச்சு? போங்க மாமா. மாமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த தாலி என் கழுத்துல ஏறுமான்னு நான் எப்படி எங்கிருக்கேன். அதுக்காக எத்தனை தடங்கள்லாம் வந்துச்சு. அவ்வளவையும் தாண்டி ஜெயிச்சு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க மாமா. எனக்கு இப்ப இருக்கிற ஆசை எல்லாம் இது வரைக்கும் இந்த உலகத்துல எந்த புருஷன் பொண்டாட்டியும் வாழாத வாழ்க்கைய நாம வாழணும் மாமா. கண்டிப்பா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன
பிறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே